முத்து, நீ எத்தனை மணிக்கு சாப்பிட்ட? 1 மணிக்கு சாப்பிட்ட. மணி என்னாச்சுன்னு பாரு. இவ்வளவு நேரத்துக்கு எல்லாரும் காஃபி குடிப்பாங்க. எப்படியும் உனக்கு காஃபியை தேடி இருக்கும். அதான் நான் ஆப்பிள் கட் பண்ணி கொண்டு வந்துட்டேன். இந்தா, இதுல கொஞ்சம் கொய்யாப்பழமும் இருக்கு. உனக்கு எது பிடிச்சிருக்கோ அது சாப்பிடு. முடிஞ்சா 2மே சாப்பிட்டா நல்லதுதான். அத்தை, அதுக்கு இத்தனை பீஸா? எப்படி ரெண்டுலயும் ரெண்டு ரெண்டு பழம் கட் பண்ணிப்பீங்க போல. என்னால முடியாது. சரி, அப்ப நான் இங்க உட்கார்றேன். நீ ஒன்னொன்னா சாப்பிடு. இல்ல உனக்கு வேண்டான்னு சொல்லு, நான் ஊட்டி விட்டுட்டு போறேன். வேலை நிறைய கிடக்குமா, நீயே சாப்பிட்டா நல்லா இருக்கும். என்ன தரீங்க? சரி கொடுங்க, நானே சாப்பிட்டுக்கிறேன். நீங்க வேணா போங்க அத்தை, நான் சாப்பிட்டுக்கிறேன். இல்ல, நீ சாப்பிட்டுட்டு பிளேட்டை கொடு. நான் பிளேட்டை வாங்கிட்டே போறேன். பின்ன பிளேட்டை வைக்கிறேன்னு எஞ்சி ஒரு தடவை வரணும். அத்தை, இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு. பிளேட் வைக்க கூட வரக்கூடாதா? ஒரு 2 மாசத்துக்குமா, 5-6 மாசம் ஆயிட்டுன்னு வச்சுக்கோயேன். அதுக்கப்புறம் நீ நடக்க வேணா, நான் எதுக்கு சொல்ல போறேன். ஒரு 2 மாசம் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோயேன். சரிங்க அத்தை. அத்தை, உங்ககிட்ட ஒன்னு கேட்கட்டுமா? என்ன முத்து? இல்ல ஆபீஸ் தான் போவேனான்ட்டீங்க. நான் வீட்ல இருந்தாவது வேலை பார்க்கட்டுமா? எதுக்குமா? ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கன்சீவ் ஆயிருக்க. இந்த டைம்ல தேவையில்லாத டென்ஷன்லாம் எதுக்கு எடுத்து போட்டுக்கிற? அதான் உனக்கு உன் பிள்ளைக்கு சேர்த்து என் புள்ள உழைக்க போயிருக்கானே, மறுபடியும் என்னம்மா? இல்ல எனக்கு வீட்ல இருந்தா போரிங்கா இருக்கும். அப்புறம் உங்க பேரனோ பேத்தியோ ரொம்ப சோம்பேறியா தான் வருவாங்க. எது எப்படியோ நல்லா பேச கத்துக்கிட்ட. அத்தை ப்ளீஸ் வீட்ல இருந்தா தானே. நான் ரொம்பலாம் பார்க்க மாட்டேன். என்னால எவ்வளவு முடியுதோ அவ்வளவு மட்டும் பார்க்கறேன். சரி, உன்னோட விருப்பம். ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. முதல்ல குழந்தையோட நல்லது, அதுக்கப்புறம் தான் வேலை கிளலாம். புரியுதுல? இந்த குழந்தை உன்னோட பொறுப்பு, அத மறந்துடாத. சரிங்க அத்தை. நீ என்ன பண்ணணும்னு நினைச்சாலும் என்ன செய்யணும் அப்படின்னு யோசிச்சா கூட முதல்ல குழந்தைய பத்தி யோசி. குழந்தைக்கு அதால எந்த பாதிப்பும் வராது. நல்லதுன்னா தாராளமா பண்ணு. வேலை எங்க ஓட போகுது? நாளைக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் கூட வேலை பார்க்கலாம். சரிங்க அத்தை. முத்து, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேம்மா. நீதான் என்ன முதல்ல பாட்டியாக்க போற. இந்த வீட்டுல இருந்த நிறைய பிரச்சனையெல்லாம் நீ கன்சீவானங்கிற ஒரே காரணத்துல மாயமா மறைய போகுது பாரு. எல்லாருக்கும் அப்படி ஒரு சந்தோஷம். இது எல்லாம் ஒன்னாலதான். நீ குழந்தைய மட்டும் பெத்து கொடு. நான் அந்த குழந்தைய எப்படி வளர்க்கறேன்னு பாரு. நான் வேற கோயிலுக்கு போகணும்னு நினைச்சேன். எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். உனக்கு ஏதாவது ஜூஸ் போட்டு வச்சுட்டு நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். அத்தை, அத ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி கொடுத்துட்டீங்கல, ஜூஸ்லாம் வேண்டாம். இது சாப்பிட்டா வயிறு நிறையுமா? இதே சாப்பிட்டு ஜூஸையும் குடிச்சேன்னு வச்சுக்கோ, கொஞ்சம் வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கும். வயிறு குளிர்ந்து போயிருக்கும்ல, உள்ள இருக்க பிள்ளைக்கு நல்ல குளு குளுன்னு இருக்கும். சொல்லுடி. நீங்க என்ன கால் பண்ணிட்டு என்னைய சொல்லுனா நான் என்ன சொல்றது? என்ன பண்ணிட்டு இருக்க? நான் என்ன பண்ணுவேன், சும்மா தான் இருக்கேன். என்ன சும்மா இருக்கியா? எப்ப கால் பண்ணாலும் மேடம் பிஸி பிஸின்னு ரொம்ப பிகு பண்ணுவ. இன்னைக்கு என்ன சும்மா இருக்கேங்கிற? ஹாஸ்பிட்டல் போலியா? இல்லங்க, நான் இன்னைக்கு லீவு. என்னடி என்னாச்சு? உடம்பு எதுவும் முடியலையா? நான் நல்லா தான் இருக்கேன். வீட்ல ஏதாவது பிரச்சனையா? உங்க தங்கச்சி பிரெக்னெண்டா இருக்கா. ஆனா நீ எப்படி சொல்றது? பின்ன எங்க அக்காவுக்கு தெரிஞ்சதுன்னா உன் ஹஸ்பண்டே நீயே ஓபன் பண்ணிட்டியான்னு கத்துன்னு கத்துவா. நீங்களே வந்து தெரிஞ்சுக்கோங்க. என்னடி உடம்பும் நல்லா இருக்குங்கிற, வீட்லயும் பிரச்சனை இல்லைங்கிற, பின்னையும் ஆபீஸ் போல? இரு 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 இரு. என்ன உன் வாய்ஸ்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன விஷயம்? ஒரு மனுஷி சந்தோஷமா இருக்க கூடாதா? சந்தோஷமாலாம் இருக்கலாம். சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டேன். நீங்க மாமா ஆக போறீங்க. என்னடி சொல்ற? ஒண்ணு இல்லங்க, சந்தோஷமா இருக்கேனா சந்தோஷப்படுங்க. அதை விட்டுட்டு ஏன் எதுக்குன்னு ஆராயாதீங்க. நல்லா படிக்க வச்சா அறிவு வளரும்னு நினைச்சேன். ஆனா உனக்கு வாய் தான் நீண்டு இருக்கு. ஓ, நான் மெடிசன் படிச்சதுனாலதான் வாய் நீண்டு இருக்கா? அப்படியும் சொல்ல முடியாது. நீங்க எப்பங்க வருவீங்க? ஏண்டி? ஏங்க, இன்னைக்கு சீக்கிரமா வரீங்களா? என்னாச்சுடி? ஏதாவது பிரச்சனையா? எதுவா இருந்தாலும் ஓப்பனா சொல்லு. எதையோ மறைச்சு மறைச்சு பேசுற மாதிரி இருக்கு. ஏங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் இன்னைக்கு வீட்ல இருக்கேனா, உங்களை ரொம்ப தேடுதுங்க. ஐ மிஸ் யூ புருஷா. வீட்டுக்கு வரீங்களா? வந்துடலாமே. என் பொண்டாட்டி இவ்வளவு கொஞ்சிறப்ப வராம எப்படி இருக்க முடியும்? இதோ உடனே கிளம்புறேன். சரிங்க, பாய். சீக்கிரம் வாங்க. ஏ, நான் அத்தையாயிட்டேன், நான் அத்தையாயிட்டேன், நான் அத்தையாயிட்டேன், நான் அத்தையாயிட்டேன். என்னாச்சு ஆதி? எதுக்கு உன் கையெல்லாம் தூக்கி மேல வச்சிருக்க? கை எதுவும் பிடிச்சுக்குச்சா? ஒன்னும் இல்லக்கா, சும்மா அப்படியே. அக்கா, அண்ணி கன்சீவ் ஆயிருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. என் கண்ட்ரோலே நான் இல்ல. என்ன
இப்போ உன் வீட்டுக்காரர்ட்டையும் சொல்லிட்டியா? இல்லக்கா, அதான் நீ சொல்லக்கூடாதுன்னு அதான் நான் சொல்லவே இல்லை. ஆனா என் வாய்ஸ்ல கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன். நீ சொல்லலைன்னா அத்தை சொல்ல மாட்டாங்களா? அதான் சர்ப்ரைஸ் எல்லாம் உடைச்சு நாசம் பண்ணிட்டு இப்ப வந்து ரொம்ப நல்ல பிள்ளையாட்டம் அவர்கிட்ட சொல்லல. அத்தை யாராவது ஒருத்தர்கிட்ட சொன்னாலும் போதும், எல்லார்கிட்டயும் பரவிடும். ஆமால. சரி, அண்ணனுக்கு குழந்தை வரப்போகுது, அதுக்கு நீ எதுக்கு பச்சை பிள்ளை மாதிரி ஆடிக்கிட்டு கிடக்க? ஆமால, ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமா நடந்துக்கிறேன்ல. ஆனா அக்கா, எனக்கு உண்மையாவே நல்லா குதிக்கணும் போல இருக்கு. ஆஹா ஓகுன்னு லூசு மாதிரி ஏதாவது பாட்டு போடணும் போல இருக்கு. நம்ம வீட்டுக்கு பேபி வரப்போகுதுக்கா. நல்லா யோசிச்சு பாரு, எத்தனை வருஷம் ஆயிட்டு நம்ம வீட்டுல குழந்தையே இல்ல. அண்ணன் பிள்ளை மட்டும் வந்ததுன்னா ஜாலியா இருக்கும்ல. பாப்பாவோட ஸ்கின்னு அவ்வளவு சாஃப்டா இருக்கும். அதுலயும் அந்த பேபி கிட்டேருந்து ஒரு ஸ்மெல் வரும் பாரு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் டெலிவரி வார்டெலாம் ஏதாவது பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் அந்த பேபி கொடுக்குறப்பவே எனக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா என்ன பண்றது, கொஞ்சம் டாக்டரா மெச்சூர்டா இருக்கணுமேனு மூஞ்ச வச்சுட்டு கொடுத்துடுவேன். அப்புறம் போறப்பெல்லாம் அந்த பேபியை ஏதாவது ஒரு காரணம் சொல்லி தொட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணும். ஆனா நம்ம அண்ணன் குழந்தை வந்ததுக்கப்புறம் நம்ம கொடுக்க வேணாம்ல, நம்மளே வச்சுக்கலாம், ஜாலியா இருக்கலாம், அது கூட படுத்துக்கலாம், அதோட காலை எடுத்து நம்ம நெத்தியில வச்சுக்கலாம். ஐயோ, அதுல போய் ஒரு குட்டி சுண்டு வரல கொடுத்தோம்னு வச்சுக்கோயேன், அது கியூட்டா பிடிச்சிக்கும், ரொம்ப அழகா இருக்கும். இப்ப எதுக்கு இவ்ளோ எக்ஸ்பெக்ட் ஆகுறான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. எல்லா குழந்தைங்களும் அப்படித்தான் இருக்கும். அக்கா, உனக்கு சந்தோஷமா இல்லையா? எனக்கு உன்னை நல்லா கட்டி பிடிச்சிட்டு குதிக்கணும் போல இருக்கு. கை கொடுக்கா, நம்ம 2 பேரும் நல்ல கையை கட்டிக்கிட்டு ஜம்ப் பண்ணி விளையாடலாம். ஏதாவது பாட்டு பாடலாமா? லூஸ் அடி நீ. அக்கா, உனக்கு சந்தோஷமா இல்லையா? இது என்ன கேள்வி? எனக்கும் ரொம்ப சந்தோஷம்தான். ஆனா உன்ன மாதிரி கத்தணும், குதிக்கணும், சிரிக்கணும், ஆடணும், பாடணும் அதெல்லாம் எனக்கு தோணல. சந்தோஷப்பட வேண்டிய விஷயம்தான், சந்தோஷமா தான் இருக்கு. ஆமாக்கா, நம்ம வீட்டுக்கு குட்டி பாப்பா வரப்போகுது. அப்ப சந்தோஷப்பட்டுதானே ஆகணும், செலிப்ரேட் பண்ணி தானே ஆகணும். ஆமா ஆதி, எனக்கும் சந்தோஷமா தான் இருக்கு. ஏதோ கனவு மாதிரி இருக்கு. அக்கா, ஒரு குடும்பத்துல குழந்தைன்னு வந்துட்டா அந்த வீட்டுல இருக்கிற மத்தது எல்லாமே மறந்து போயிடும். மோஸ்ட்லி குழந்தை இருக்க வீட்டுல சண்டை சச்சரவே வராதுமாங்க. எவ்வளவு கோவம் இருந்தாலும் குழந்தை பாக்குறப்ப எல்லாமே மறந்து போயிடுமா. ஐயோ, மறந்து போயிட்டனே. அக்கா, அம்மா வீட்டுக்கு போறப்ப நீ சாரி கட்டிட்டு வரியா இல்ல சுடியில வரியா? ஆமால, அம்மா வீட்டுக்கு போறோம்ல. தெரியலடி, அப்ப இருக்கிற மூட பொறுத்து. இன்னும் இவங்க யாரும் வீட்டுக்கு வரல, இவங்க வந்து சாப்பிட்றதுக்குள்ள நான் ரெடி ஆயிடுவேன். ஆனா அத்தை அப்பவே ரெடியாக சொன்னாங்களே, நீ மட்டும் ரெடி ஆகலன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க. அது முந்தி முதல்ல டென்ஷனா இருந்தாங்க. அம்மா ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்கல்ல, ஏதோ பிரச்சனை போலன்னு டென்ஷன் இருந்ததுனால கத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்பதான் அண்ணி கன்சீவ் ஆயிருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சுல, இதுக்கப்புறம் நம்ம தப்பே பண்ணாலும் திட்ட மாட்டாங்க. அப்ப என்ன வேணா பண்ணலாங்கிற? நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். அத்தை, நீங்க சொன்ன மாதிரி நான் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டேன், ஜூஸையும் குடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் அதை சாப்பிட இதை சாப்பிடுன்னு சொல்லக்கூடாது. சரி சரி, பயப்படாத. சரி, உனக்கு சாப்பிட என்ன வேணும்? அத்தை, என் வயித்துல கொஞ்சம் கூட இடம் இல்ல. நீ எப்ப சாப்பிட வேண்டாம், நீ சொன்னா நான் ரெடி பண்ணி வச்சிருவேன்ல. உனக்கு எப்ப பசிக்குதோ அப்ப சாப்பிட்டுக்கலாம்ல. சொல்லுமா, உனக்கு என்ன வேணும்? அத்தை, எனக்கு காரமா ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கு. அப்ப உனக்கு காளான் பண்ணட்டுமா? ஐயோ, சூப்பர் அத்தை. ஆனா அதுல வேலை அதிகமே. இருக்கட்டும்மா, எனக்கு இப்ப எந்த வேலையும் இல்லை, நான் சும்மா தான் இருக்கேன். மத்தியானம் படுத்து படுத்து தூங்கி பரு தொப்ப வச்சிருச்சு. இதுக்காக இதை கரைக்கணும்னு நடக்கலாம் முடியுமா? இன்னும் மத்தியான தூக்கத்தை ஒன்ன சாக்கா வச்சு மறந்துட வேண்டிதான். நீயும் நல்லா சாப்பிடுவ, நானும் ஃபிட்டா இருப்பேன். இருங்க அத்தை, நான் ஹெல்ப் பண்ண வரேன். சரி அத்தை, நானும் உங்களுக்கு உதவி பண்றேன். இல்ல, சான்ஸே இல்ல. நீ இந்த கட்டில விட்டு இறங்கக்கூடாது, புரியுதா? ஃபுல்லா ரெஸ்டடு, நான் உனக்கு சமைச்சு கொண்டு வரேன். சரிங்க அத்தை. வள்ளி, சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்ததுமா. ரொம்ப நன்றிங்கய்யா. இன்னும் என்னம்மா, பெரிய பண்ணு கூப்பிடு. ஆமா ஆமா, அதுலயும் அந்த வெண்டைக்காய் பொரியல் சூப்பர். அண்ணே, நான் கூட உங்க எல்லாருக்கும் சமையல் பிடிக்குமோ என்னமோன்னு பார்த்து பார்த்து தான் பண்ணேன். முத்து சொன்னா எல்லாரும் வருவாங்கன்னு, அதான் மத்தியானம் 1 மணிக்கே வேலையை ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப அருமையா இருந்ததுமா சாப்பாடு. ஏன் அத்தை, ஆதி வரவே இல்ல, நீங்க ஆதிய பத்தி கேட்கவும் இல்ல. மருமகனே, வரணும்னு நினைப்பு இருக்கிறவங்க, நல்ல எண்ணம் இருக்கிறவங்க தானா வரணும். நம்ம யாரையும் வலுக்கட்டாயமா வர வைக்க முடியாதுல்ல. அவ முந்தி மாதிரிலாம் இல்ல, இப்ப பெரிய டாக்டர் ஆயிட்டா. அவளோட சொந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்கா. என் வீட்டு மருமகன் மாசமானதெல்லாம் அவளுக்கு பெரிய விஷயமா இருக்குமா? அப்படிலாம் இல்ல அத்தை, தம்பி இன்னும் வீட்டுக்கு வரல. ஆபீஸ்ல கொஞ்சம் மீட்டிங் இருக்குன்னு ஒரு 1 hour லேட்டா தான் வருவேன்னு சொன்னான். என்ன பிரச்சனைன்னு தெரியலன்னு நாங்க அவங்க கிட்ட எதையுமே சொல்லல. அம்மா, நீங்க சொல்லலையா? இல்ல முத்து, எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டுமே தான். என்னம்மா, என்ன சர்ப்ரைஸ்?
இதோ பாருங்க, நான் தான் இந்த வீட்டோட மூத்த பொண்ணு, நம்ம வீட்டோட மூத்த மருமக. நான் தான் எல்லாத்தையும் சொல்லுவேன். எப்ப பார் இந்த டைலாக் சொல்லிக்கிட்டே இருக்காது. நான் தான் மூத்த மருமக, நான் தான் மூத்த மருமகன்னு. சரி சொல்லு, என்ன விஷயம்? எல்லாரும் கேட்டுக்கோங்க, சொல்ல போறேன். நம்ம முத்து, அதாவது நம்ம வீட்டு பொண்ணு மாசமா இருக்கா. அப்பா, இந்த மாதிரி யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. முத்து, நான் மாமா ஆக போறேனா? என்னம்மா சும்மா எதுக்கு கூப்பிடுறீங்கன்னு நினைச்சோம். எங்க பேத்தி உண்டாயிருக்கலா? எவ்வளவு பெரிய விஷயம். இதெல்லாம் நீங்க முதல்ல சொல்லிருக்கணும். இல்லைங்கய்யா, ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டுமே தான். முத்து தங்கம், என்ன போட்டி தாத்தாக்கிட்டியா? சூப்பர் சூப்பர். நம்ம வீட்டுக்கு வாரிசு வர போகுது. என்ன தாத்தா, இவ்வளவு நாளும் என்னையும் தம்பியும் தான் வாரிசு வாரிசு நீங்க, இப்ப என்னடான்னா முத்தோட பிள்ளைய சொல்றீங்க? என்னடா ராம், இந்த உலகத்துல யார் நிலையா வாழ போறா? நீங்க சின்ன பிள்ளைங்களா இருந்தீங்க, நீங்க தான் வாரிசுன்னு. இப்ப உங்களுக்கும் குழந்தை வரப்போகுது. இப்ப வரப்போறதுதான் நம்ம குடும்பத்தோட மூத்த வாரிசு. அம்மாடி, நீ உண்டாயிருக்கனா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாமா? அப்பா, எனக்கு 2 நாள் முன்னாடி தான்ப்பா தெரியும். கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே எல்லார்கிட்டயும் சொல்லலாமேன்னு யோசிச்சோம். வேற ஒண்ணும் இல்லைங்கப்பா. ரொம்ப சந்தோஷமா இருக்கேம்மா இன்னைக்கு. சரிங்க சம்பந்தி, என் பொண்ணை நான் கூட்டிட்டு போகட்டுமா? என்ன, என் மருமகளை கூட்டிட்டு போக போறீங்களா? எதுக்கு? இல்ல சம்பந்தி, இப்போ 3 மாசம் ஆயிட்டு. அவ ஏற்கனவே வீக்கா இருக்கா. ஆபீஸ் வீடுன்னு அங்கங்கன்னு அலைஞ்சு நொந்து போயிருக்கா. வீட்டுக்கு கூட்டு போய் நல்ல சாப்பாடு பண்ணி கொடுத்து ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டு போகணும்ல, அவளை நல்லா பாத்துக்கணும்ல. அதனாலதான் கொஞ்சம் நல்லா ஆகட்டும். குழந்தை குட்டி பிறக்கும்போது நீங்களும் அங்க வந்துருங்க. என்ன சம்பந்தி பேசுறீங்க? என் மருமகளை அங்க அனுப்பிட்டு நான் வீட்டுல என்ன பண்றது? நானே பாத்துக்கிறேன். இல்லைங்க, நாங்க எப்பவுமே எங்க ஃபேமிலி டாக்டர் தான் காட்டுவோம். இங்கேருந்து தூரமா இருக்குல்ல, ஒவ்வொரு டைமும் டிராவல் பண்ணி வர்றது அவ உடம்புக்கு நல்லது இல்லைல்ல. அதனால என்ன சம்பந்தி, இங்க பக்கத்துலயே நல்ல நல்ல ஹாஸ்பிட்டல் இருக்கு. கண்ணா, பாத்தியாடா, இன்னும் குழந்தையே பிறக்கல, அதுக்குள்ள முத்தோட மாமியார் முத்துவை தாங்குன்னு தாங்குறாங்க. முந்தி கடுன்னு இருந்தாங்க, நம்மள வாங்கன்னு கூட கேட்க மாட்டாங்க. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாமே மாற ஆரம்பிச்சிருச்சு. இனிமே நம்ம குடும்பத்துல சந்தோஷம் மட்டும்தான். எனக்கு இப்ப பாக்க அவங்க அவங்க மாமியாரை பார்த்தா மாமியார் மாதிரி தெரியல, அம்மா மாதிரி பாத்துக்கிறாங்க. ஆமாப்பா, அவங்க முன்னாடி இப்படித்தானே இருந்தாங்க, நல்லாதான் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் கிருஷ்ண கல்யாணத்துல வந்த பிரச்சனையால தான் மாறிட்டாங்க. இப்ப பழையபடி மாறிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நல்லபடியா மாறினா எல்லாருக்கும் சந்தோஷம்தான். முத்து, முதல்ல எனக்கு ஒரு மருமகன் தான் வேணும். இல்ல நீ, எனக்கு பெண் குழந்தை தான் வேணும். ஏன், என்னாச்சு? இல்ல நீ, எங்க வீட்ல நான் பொம்பளை பிள்ளைன்னு என்கிட்ட எதையுமே கேட்க மாட்டாங்க. நான் படிச்ச படிப்பா இருக்கட்டும், நான் பண்ண டிகிரியா இருக்கட்டும், நான் கத்துக்கிட்ட விஷயங்களா இருக்கட்டும், எல்லாமே எங்க வீட்ல இருக்கிறவங்க சொல்லி தான் நான் பண்ணேன். இந்த ஸ்கூல்ல படினாங்க, இந்த காலேஜ்ல படினாங்க, சமைக்க கத்துக்கோ, பெருக்க கத்துக்கோ, வீட்டை கிளீனா எப்படி வச்சுக்கிறது, எப்படி டெக்கரேட் பண்ணிக்கிறது, தன்னை எப்படி அழகா வச்சுக்கிறது, இதைத்தான் சொல்லி கொடுத்தாங்களே தவிர என் 2 அண்ணன்களுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி பிசினஸ் சொல்லி கொடுக்கவும் இல்ல. அப்படி சொல்லி கொடுக்கலையேங்கிற நினைப்பு அவங்களுக்கு வரல. ஆனா என் பொண்ணுக்கு நான் எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பேன். இவ்வளவு படிச்சிருந்தோம் நீங்களும் மருமகன் தான் வேணும்னு கேக்குறீங்க. இல்ல நீ, அவங்க தான் அப்படி இருக்காங்கன்னா நம்ம ஜென்ரேஷன் இப்படிதான் இருக்குங்கும் போது கஷ்டமா இருக்க நீ. சாரி முத்து, நான் தெரியாம உன்னை ஹர்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நான் அப்படியெல்லாம் நினைச்சு மருமகன் கேட்கலாமா? எங்களுக்கு இன்னும் குழந்தை பிறக்கல. ஒருவேளை நாளைக்கோ இல்ல ஒரு வருஷத்துலயோ எனக்கோ ஆதிக்கோ குழந்தை பிறக்கலாம். ஒருவேளை நீ பையனை பெத்துக்கிட்டனா, எங்களுக்கு பெண் குழந்தை பிறந்ததுன்னா நம்ம கடைசி வரைக்கும் ஒன்னாவே இருக்கலாம்ல, நம்ம சம்மந்தம் பண்ணலாம். அதை நினைச்சுதான் சொன்னேன். மற்றபடி ஆம்பளை பிள்ளை பெருசு பொம்பளை பிள்ளை கீழே அந்த எண்ணம்லாம் எனக்கு வந்ததே இல்லை. நீ என்ன போய் அப்படி நினைச்ச பத்தியா? அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் பொம்பளை பிள்ளைங்க பசங்களுக்கும் மேல. பசங்க தான் பயந்தாங்குளிங்க, பொம்பளை பிள்ளைங்க கடைசி வரைக்கும் தைரியமா இருப்பாங்க. எந்த சுச்சுவேஷனையும் அழகா ஹேண்டில் பண்ணுவாங்க. பசங்க பண்ற எல்லாத்தையும் நம்மளாலையும் பண்ண முடியும். என்கிட்ட வந்து அதை சொல்லிட்ட பத்தியா? சாரி அண்ணி, உங்க வீட்ல உங்களுக்கு நிறைய ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. நீங்க என்னெல்லாம் நினைச்சீங்களோ அப்படியெல்லாம் இருந்திருக்கீங்க. அதனால இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா பேசுறீங்க. ஆனா நான் எங்க வீட்ல இருக்கும்போது எங்க வீட்டை தாண்டி யாரையும் பார்த்ததும் இல்ல, யார்கிட்டையும் பழகினதும் இல்ல. எதுக்கு எடுத்தாலும் எங்க அம்மா அதை கத்துக்கிட்டியா இதை கத்துக்கிட்டியா, அதை அப்படி சமைக்கணும், பெரியவங்ககிட்ட இப்படி பேசணும், இதை மட்டும் தான் சொல்லுவாங்க. நிறைய டைம்ல நம்ம பையனா பிறந்திருக்கலாமோன்னு அடிக்கடி ஃபீல் பண்ணியிருக்கேன். சரிம்மா, சரி சரி, உனக்கு பெண் குழந்தை பிறக்கட்டும். நாங்க எல்லாரும் தப்பு பண்ணிட்டோம், ஒத்துக்கிறோமா. ஆனா அந்த தப்பை திருத்திக்கிடுவோமா? ஆமா முத்து, உனக்கு பெண் குழந்தை பிறந்ததுன்னா அதை வளர்த்து அந்த தப்பை நாங்க சரி பண்ணிக்கிறோம். என்னடி, வீட்ல யாரையுமே காணோம்? எல்லாரும் எங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. சாரி, நீ சொன்னது கேட்கல. என்ன சொன்ன? இல்லங்க, எல்லாரும் எங்க வீட்டுக்கு போயிருக்காங்கன்னு. உன் வீடா? அப்ப இது யார் வீடு? சாரிங்க, எங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. எதுக்கு? அது வாங்க,
ஒன்றும் இல்லை, அத்தையும் மாமாவும் பாட்டி தாத்தாக போகிறாங்களாம். அதான் அண்ணியை பார்க்க போயிருக்காங்க. பாட்டி தாத்தாகிறதுக்கும் அங்க போறதுக்கும் என்ன சம்பந்தம்? ஏங்க, அண்ணி கன்சீவாக இருக்காங்க, நீங்கள் மாமா ஆக போகிறீங்க. அப்படியா? என் தங்கச்சி அந்த அளவுக்கு பெரிய மனுஷி ஆயிட்டாளா? என் கண்ணுக்கு இப்பவும் சின்ன பிள்ளையா தான் தெரியுறா. சரி, முத்து கூட்டிட்டு எப்ப வராங்க? தெரியலங்க, அநேகமா இன்னைக்கு கூட்டிகிட்டு வந்துருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். அத்தை அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. கிருஷ்ணா, வந்துட்டியாப்பா? ம், வந்தாச்சுமா. நீ ஏன்பா அவங்க கூடயே வரல? அது கம்பெனில கொஞ்சம் பிரச்சனை இருக்குமா. என்ன பிரச்சனை? ஒன்னும் இல்லம்மா, அமெரிக்கா இப்ப 50% வரி விதிச்சிருக்காங்கல்ல, நம்ம எக்ஸ்போர்ட் பண்றதுல அது கொஞ்சம் அஃபெக்ட் ஆகுது. என்னப்பா சொல்ற? ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா, அதெல்லாம் ஏற்கனவே ஷெட்யூல் போட்டு வச்சது. அதை திரும்ப ரீஷெட்யூல் பண்ணி அதர் கண்ட்ரீஸ்க்கு ட்ரை பண்ணி பார்க்க சொல்லியிருக்கேன். சரியாயிடும், கொஞ்சம் நாள் எடுக்கும். ஒரே நாட்டை நம்பி பிசினஸ் பண்றதுக்கு பதிலா இது ஒரு நல்ல வாய்ப்பு. நம்ம மற்ற கண்ட்ரீஸ்லயும் ட்ரை பண்ணலாம் இல்லையா? என்னப்பா, நீயும் கொஞ்சம் சீக்கிரமா வந்திருக்கலாம்ல. அது சரி, என் மேலதான் தப்பு. நான் விஷயத்த சொல்லியிருந்தா நீ கண்டிப்பா வந்திருப்ப. முத்து உன்னை ரொம்ப எதிர்பார்த்தாப்பா. சரிம்மா, அதெல்லாம் விடுங்க. தங்கச்சி கூட்டிட்டு வந்துட்டீங்கல்ல, நான் இங்கேயே பாத்துக்கிறேன். எங்க இருக்கா? கீழே இருக்காளா? இல்லப்பா, அவங்க மாமியாரு வர அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன் அனுப்ப முடியாதா? இல்லப்பா, அவங்களே பாத்துக்கிறோன்னு சொல்லிட்டாங்க. அவளை இங்க அனுப்பிட்டா அவங்களுக்கு நேரம் போகாதான். வீட்டுல நான் தனியா தான் இருக்கேன். என் மருமகளை நல்லாவே பாத்துப்பேன். உங்களுக்கு பார்க்கணும்னு தோணுச்சுன்னா நீங்க எல்லாரும் இங்க தாராளமா வாங்கன்னு சொல்லிட்டாங்க. அவங்க சொன்னா நீங்களும் உடனே சரின்னு சொல்லிட்டீங்களா? என்னம்மா நீங்க, அங்க என்ன வசதி இருக்கு? ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் போனாலே எவ்வளவு தூரம் போகணும் தெரியுமா? நான் சொன்னேன்ப்பா, அவங்க பக்கத்துல நல்ல ஹாஸ்பிட்டல் இருக்கு, நல்ல எக்ஸ்பீரியன்ஸான டாக்டர்ஸ்லாம் இருக்காங்க, நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்றாங்க. அவங்க என்ன சொன்னாலும் நீங்க தங்கச்சி கூட்டிட்டு வந்திருக்கணுமா? அவங்களுக்கு என்ன தெரியும்? பிரெக்னன்சில ஏதாவது ஆச்சுன்னா யார் பதில் சொல்றது? கஷ்டம் நம்ம வீட்டு பொண்ணுக்கு தானே. கிருஷ்ணா, எங்க வீட்டு பொண்ணை கூட்டிட்டு போகட்டுமான்னு நான் கேட்டேன். அதுக்கு இவங்க அம்மா எங்க வீட்டு மருமக இங்கேயே இருக்கட்டும்ட்டாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு தானே உரிமை. அத எல்லார் காத்துலயும் விழுற மாதிரி சொல்லுங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் தான் எல்லான்னு. ஏன் யார் காத்துல விழுற மாதிரி சொல்லணும்? இங்க யார் இல்லைங்கிறா? சரிம்மா, இப்ப என்னதான் சொன்னாங்க? அவங்களே நல்லா பாத்துக்கிறதா சொல்லிட்டாங்கப்பா. நாங்களும் அவங்க மருமகளை தாங்கிறத பார்த்து சந்தோஷமா விட்டுட்டு வந்துட்டோம்ப்பா. புருஷன் கூட இருந்தா உன் தங்கச்சி இன்னும் சந்தோஷமா இருப்பாள்ல, அதையும் நம்ம யோசிக்கணும்ல. என்னம்மா நீங்க? இந்த பாருப்பா, அவளுக்கு கல்யாணம் நடந்துருச்சு. நம்ம சொல்லதான் முடியும், கேட்கதான் முடியும். யாரையும் கம்பல் பண்ண முடியாதுல்ல. ஆமா, தலை பிரசவம் தாய் வீட்டுல தானே பாக்கணும். இப்ப 3 மாசம் தானே ஆகுது. இன்னும் 2-3 மாசம் ஆகட்டும். அவங்க ஆசை தீர நல்ல மருமகளை பாத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம கேட்கலாம், உங்க மருமகளை 2-3 மாசம் நீங்க நல்லா பாத்துக்கிட்டீங்க, இன்னும் 2-3 மாசம் எங்க வீட்டுல வச்சு நல்லா பாத்துக்கிறோன்னு. அப்ப கண்டிப்பா அனுப்புவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆதி, உங்க அம்மா உன்னை ரொம்ப கேட்டாங்கம்மா. எங்க அம்மா என்னை கேட்டிருக்கவே மாட்டாங்க அத்தை, எனக்கு நல்லாவே தெரியும். இல்லம்மா, உன்னை கேட்டாங்க. உங்க அண்ணன் ஆபீஸ் போயிருக்காரு போல. இல்லை அத்தை, அம்மா ஏற்கனவே அக்காவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அப்புறம் அன்னிக்கிட்டையும் பேசியிருக்காங்க. ஆனால் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை. நீ வரியான்னு கூட என்கிட்ட கேட்கல. இன்னைக்கு வரைக்கும் நீ எப்படி இருக்கன்னு ஒருத்தரை கூட ஃபோன் போட்டு கேட்கல. அவங்க பழசு எதையுமே மறக்கல அத்தை. சரிம்மா, கவலைப்படாத. வீட்டுக்கு ஒரு வாரிசு வருதுல்ல, இந்த குழந்தை வந்த உடனே எல்லா மனசஞ்சலமும் சரியா போயிடும். எல்லா உறவும் பழையபடி ஆயிரும். நீ வேணா பாரு, உன் மருமக வந்து எல்லாத்தையும் மாத்த போறா. மாறினா சந்தோஷம் தான் அத்தை. சரிம்மா, நீயும் புருஷனை பேசிட்டு இருங்க, எனக்கு கொஞ்சம் கிச்சன்ல வேலை இருக்கு. நான் வரட்டுங்களா அத்தை? இல்லம்மா, இவன் இப்பதான் வந்திருக்கான். இவனுக்கு ஏதாவது தேவைப்படும், என்ன ஏதுன்னு கேளு. நான் கிச்சன் வேலையை முடிச்சுட்டு கூப்பிடுறேன், சரியா? சரிங்க அத்தை. என்னங்க, என்னடி? உங்களுக்கு அண்ணியை பார்க்கணும் போல இல்லையா? பாக்கணும் போலதான் இருக்கு. அதான் உங்க அம்மா அனுப்பி வைக்கலையே, பின் எப்படி பாக்குறது? பார்க்கணும்னு நினைச்சிட்டா எப்படி வேணா பார்க்கலாம். என்னடி உளறிட்டு இருக்க? இல்லைங்க, உங்களுக்கு ஒரே ஒரு தங்கச்சி, பார்க்கணும் போல இருக்கும். அதான் உங்களுக்கு பார்க்கணும் போல இருந்தா. ஏன் உனக்கு பார்க்கணும் போல இருக்கா? என்னடி கேக்குறேன், ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற. எதுக்கு? எனக்கு எதுக்குப்பா வம்பு? போகணும் தானே கிளம்பி நிக்கிற. ஆமா, ஒருவேளை நியூஸை கேள்விப்பட்ட உடனே தங்கச்சி மேல இருக்கிற பாசத்துல தங்கச்சியை பார்க்க போனீங்கன்னா நானும் ஐயோ பாவமேனு கூட சேர்ந்து வந்துடலாம்னு நினைச்சேன். ஆனா இங்கதான் இங்கதான் இல்ல, இங்கதான் நீங்க போற மாதிரி இல்லையே, அதான் நான் அமைதியா இருக்கேன். சரிங்க, நான் உன்னை கேட்கட்டுமா? என்ன வேணானா விட்டுருவியா? இல்லைங்க, ஏதாவது கேட்கணும்னு தோணுச்சுன்னா எனக்கு கேட்டதுக்கு அப்புறம் தான் நிம்மதியே வரும். பின்ன என்ன கேட்கட்டுமான கேள்வி வேற, கேளு. இல்லைங்க, வீட்டில் இருக்கிற எல்லாரும் போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க. அண்ணி உங்களையும் என்னையும் தேடுவாங்கல்ல. சரி, இல்லைங்க. உனக்கு என்னடி பிரச்சனை? இல்லைங்க, கூட பிறந்த தங்கச்சியை விட உங்களுக்கு ஈகோ தான் முக்கியமான. ஆரஞ்சன்னு வச்சுக்கோ, ஏன் 32 பள்ளம் 4 திசையிலும் செதறிடும்.
இப்போ எது கோவப்படுறீங்க? பார்க்கணும்னு தோணுச்சுன்னா பார்க்கணும்னு தோணுதுன்னு சொல்லுங்க, வேணான்னா விட்டுருங்க. ஏய், என் தங்கச்சி எப்ப பார்க்கணும் எப்படி பார்க்கணும்னு எனக்கு தெரியும். சரி சரி சரி, உங்க தங்கச்சி உங்க இஷ்டம், எனக்கு என்ன. சரி, அதான் நான் உங்க இஷ்டம்னு சொல்லிட்டேனே, இன்னும் எதுக்கு உம்முன்னு இருக்கீங்க? இல்லடி, உங்க வீட்ல என்னை எவ்வளவு அவமானப்படுத்தினாங்க, அதெல்லாம் மீறி அழகா ரெடியா கிளம்பி நின்றுக்க. நான் மட்டும் ஊன்னு சொன்னா உங்க வீட்ல போய் நிப்ப, அப்படித்தானே? எங்க லைஃப்ல நடக்கிற கசப்பான சம்பவங்களை மறந்துடணுங்க. நீங்க கூட தான் என்ன என்னென்னவோ பேசியிருக்கீங்க, நான் அதெல்லாம் மனசுல வச்சுட்டா இருக்கிறேன். நான் உன்ன பேசுறதும் உன் வீட்ல என்ன அவமானப்படுத்தினதும் ஒன்னாடி. இப்போ உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? பிரச்சனை எனக்கு இல்ல, உனக்கு. ஏண்டி எப்படி சொல்லுவ? நீ தான் எல்லாம், உனக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன்னு. நான் அப்படித்தானே இருக்கேன், நீ ஏன் அப்படி இல்ல? நான் எப்படி இல்ல? நானே உன்னை உங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போன்னு சொன்னா கூட என் புருஷனை அவமானப்படுத்தின வீட்டுக்கு நான் போக மாட்டேன்னு நீ சொல்லியிருக்கணும். ஆனா நீ நல்ல அழகா பட்டு புடவை கட்டி நகை கட்டி பூ வச்சு ஏங்க, ஒரு உறவு வேணும்னு நினைச்சோன்னா நம்ம எதை வேணா மறந்துடலாம். வேண்டாம்னு நினைச்சோன்னா அவங்க பண்ற சின்ன சின்ன விஷயமும் பூதம் மாதிரி நமக்கு தெரியும். நீ மெடிசின் படிச்சியா பிலாசபி படிச்சியா? ஹலோ, எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன்ப்பா, இதெல்லாமா சொல்லி தருவாங்க? சொல்லி கொடுத்துட்டாலும் உன் மண்டையில உடனே ஏறிடும் பாரு. அதெல்லாம் மூளை இருக்கிறவங்களுக்கு தான் ஏறும், உனக்கு எப்படி ஏறும்? பாருங்க, இப்ப கூட நீங்க என்ன திட்டுறீங்க, ஆனா நான் கோவப்படுறேனா? இது பாருடி, ரொம்ப நல்லவ மாதிரி சீன் போடாத. உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன பேசி சமாதானப்படுத்தி உங்க வீட்டுக்கு இழுத்துட்டு போயிடலான்னு மட்டும் நினைக்காத. இது உங்களுக்கு நியாயமா இருக்கா? நீங்க மட்டும் அப்பா அம்மா அண்ணன் அண்ணி எல்லாரும் கூட இருக்கீங்க, ஆனா நான் மனசாட்சி இல்லாம பேசாதடி, வாயை கடிச்சு வச்சிருவோம் பாத்துக்க. நீயும் உன் கூட பிறந்த அக்கா கூட தானே இருக்கிற. எங்க அக்கா கூட தான் சமயத்துல என்ன என்னென்னவோ பேசுறா, அவளையே விட்டுறீங்க. எங்க அண்ணன் ஆதி வாய மூடுன்னு சொன்னேன். என் குடும்பத்துல நான் மட்டும் வேணும், அப்படித்தானே? எங்க அம்மா எங்க அண்ணன் எங்க அப்பா இவங்க யாரும் உங்களுக்கு வேண்டாம். நான் உங்க அப்பாவை வேணான்னு சொல்லவே இல்லை. இதோ பாருடி, மறுபடி பேசி எனக்கு எரிச்சல கிளப்பாத. இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வந்தேன், அங்கேயே 1008 பிரச்சனை. இங்க வந்து உசுர வாங்கிட்டு இருக்க. எனக்கு தேவைதான், நான் உசுர வாங்குறேன்ல, நான் போறேன். கிளம்பு, உன்னை யார் இருக்க சொன்னா? இருந்தா மட்டும் பாசமா ரொமான்ஸா குழுன்னு பேசிட்டு வா. அண்ணன் அம்மா என் வீடு சொம்ப தூக்கிட்டே சுத்துறா. இதோ பாருங்க, இதுக்கப்புறம் நான் எதுவும் பேசல. நீங்களும் என் வீட்டு ஆளுங்களை பத்தி பேசாதீங்க. உன் வீடு எதிரி? சரி, இதுதான் என் வீடு, அது என் அம்மா வீடு, போதுமா?